திமுக தலைவர் கருணாநிதியை கடுமையாக விமர்சனம் செய்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை கண்டித்து திமுகவினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னையில் சைதாப்பேட்டை பகுதியில் தென்சென்னை மாவட்ட செயலாளர் மா. சுப்பிரமணியம் தலைமையிலான தொண்டர்கள் வைகோவின் உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மா. சுப்பிரமணியன் வைகோவின் அரசியல் விமர்சனங்கள் தரம் தாழ்ந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். வைகோவின் அரசியல் விமர்சனம் இன்றைக்கு தரம் தாழ்ந்து இருந்தது. உலக தமிழ் சமுதாயத்தின் ஒப்பற்ற பாதுகாவலர் தலைவர் கலைஞர், வணக்கத்திற்குரிய தளபதி ஆகியோரை அவர் விமர்சித்த விதம் கண்டு தமிழக மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கொதிப்படைந்திருக்கின்றனர். சென்னை தெற்கில் அவருடைய கோமாளித்தனத்தை, அநாகரிகத்தை, அவருடைய கேவலமான நடவடிக்கைகளை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பகுதி கழகங்கள், வட்டக்கழகங்களின் சார்பில் மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. மன்னார்குடியில் வைகோவின் உருவபொம்மையை எரித்தும் ஒப்பாரி வைத்தும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உருவபொம்மை எரிப்பின் போது எதிர்பாராத விதமாக திமுக தொண்டரின் உடையில் தீப்பற்றியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே திரண்ட திமுக தொண்டர்கள் வைகோவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வைகோவின் உருவ பொம்மையை அவர்கள் எரித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கருணாநிதியை விமர்சித்த வைகோவை கண்டித்து திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் திடீரென்று வைகோ உருவ பொம்மையை எரித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் காந்தி சிலை அருகே திரண்ட திமுகவினர் சாலையை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தலைவர் கருணாநிதியை விமர்சித்த வைகோவை கண்டித்து அவர்கள் உருவ பொம்மை எரிப்பில் ஈடுபட்டனர்.